நம்ம இந்த மைதா போண்டா செய்யறதுக்கு ஒரு கப்பு வந்து மைதா மாவு எடுத்துக்கலாம். இதிலே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு போட்டுக்கலாம். நீங்கள் கடலை மாவு போடலைன்னா கூட பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். கடலை மாவு இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு கலந்துக்கோங்க. இதிலே வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் பொடி போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதிலே போட்டுடலாம். இதில் வந்து ஒரே ஒரு சிட்டிகை சமையல் சோடா கொஞ்சமாக போட்டுக்கலாம். வேணும்னா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதிலே வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் தாராளமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நல்லா இதுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். இதிலே கொஞ்சம் வாசனைக்கு கொஞ்சமாக சீரகம், ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா கையில் நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுடலாம். அப்போ தான் இந்த காரம் உப்பு எல்லாமே நல்லா இந்த மாவில் கலந்து இருக்கும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இதிலே கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா இதை பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் அப்படியே தளன்னு இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இப்போ நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் இலகுன மாதிரி பிசைஞ்சிக்கணும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கினா தான் நம்மளுக்கு போண்டா வந்து நல்லா மொறுன்ட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு போட்டு பிசைஞ்சிக்கணும் நம்ம. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நான் ஒரு கடாய் வச்சு இதில் வந்து நல்லா நம்ம எண்ணெய் விட்டு இருக்கேன். இந்த எண்ணெய் காயட்டும் நல்லா. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றின எண்ணெய் வந்து நல்லா இப்போது காஞ்சி போச்சு பாருங்கள். அதிகமாகவும் காயக்கூடாது, திட்டமான அளவில் நம்ம சூடு பண்ணிக்கலாம் எண்ணெயை. இப்போ இந்த பாருங்கள், இந்த போண்டாவை நம்ம இந்த அளவுக்கு எடுத்து போட்டுடலாம். ஒன்று ஒன்றா போட்டுடணும். எண்ணெய் அதிகமாக காஞ்சிச்சுன்னா மேலே வந்து தீஞ்சிடும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும், மாவாகவே இருக்கும். அதனால் எண்ணெய் வந்து நல்லா மீடியம் இதில் நல்லா காய வச்சுக்கலாம். பாருங்கள், இது போல் ஒரு போண்டாவாக போட்டுக்கலாம். அவ்வளோதான், இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். இந்த போண்டா வந்து யாராச்சும் கெஸ்ட்டு வந்துட்டால் கூட சட்டுன்னு நம்ம இது போல் மாவு போட்டு பிசைஞ்சு ஒரு டீ போட்டு கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு நம்ம அரிசி மாவெல்லாம் போடவே தேவையில்லை. இது நல்லா கொஞ்சம் வெந்து வந்தோடனே நம்ம லைட்டாக திருப்பி விடலாம். இது ஒன்று ஒன்று அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். இந்த போண்டா வந்து நல்லா திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டு நல்லா வேகட்டும். இப்போ இது நல்லா 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் வச்சிடலாம். இப்போ இருக்கிற மாவே நம்ம இதே போல் போண்டாவை போட்டு எடுத்துக்கலாம்.
டக்குன்னு வேலை ஆகிடும், நல்லா ஈஸியாக செஞ்சிடலாம் சீக்கிரத்தில். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இது. இப்போ இருந்த மாவையெல்லாம் நம்ம போண்டாவாக போட்டுட்டோம். சட்டுன்னு நல்லா இந்த போண்டாவை செஞ்சு முடிச்சிட்டோம் பாருங்கள். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இது நல்லா 2 பக்கமும் நல்லா பொன்முருகலாக வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான், இப்போ இந்த போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.